வெல்கம் டு பொன்மணி விளாக்ஸுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட செகண்ட் லாங் வீடியோங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சண்டே, ஆனாலும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மகளிர் தினம்ங்க. அந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி வந்து கிழக்கால தோட்டம் வந்து அத்தையவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்ங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தொட்டி ஒரு 12, 13 அடி ஆழம் இருக்குங்க. பாப்பா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன இயரே நீச்சல் பழக்கிட்டோங்க. அது இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு வந்து தண்ணிக்குள்ளே இறங்குனவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஹார்ஸுக்கு மேலேயே தண்ணிக்குள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் நல்லா சாப்பாடு வச்சுட்டுங்க. அப்புறம் மாடெல்லாம் சரி வெயில் கொஞ்சம் தாழ்ந்துக்குச்சு காட்டுக்குள்ளே கட்டிடலாம் அப்படின்னுட்டு மாட்டை கொண்டே காட்டுக்குள்ளே கட்டிட்டு தண்ணி கொஞ்சம் அங்கே தென்னமரத்துக்கு போட்டுவிட வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்ங்க. பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அங்கே அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரப்பவே ஆட்டுக்குட்டி ஒன்று குட்டி போட்டுருச்சுங்க. பார்த்தா மடியே தெரியல, ஆனால் குட்டி போட்டுருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் தாங்க முடியாமல் கொஞ்சம் குறை மாதத்துலேயே போட்டுருந்துச்சு. ஆனால் குட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து அதுக்கு கொஞ்சம் களத்தீனி தண்ணியெல்லாம் வச்சு கொஞ்சம் பால் வந்து பாட்டிலில் கொடுத்தோம். ஆட்டில் வந்து நல்லா மடி விடாதனால பால் இல்லைன்னு மட்டும் பாப்பாவுக்கு வந்து அந்த குட்டியை பார்த்தோன்னேயுமே ஒரு நல்ல குஷி ஆகிட்டாங்க. குட்டியை வச்சு நல்லா கொஞ்சிக்கிட்டு கீழே விடமாட்டேன்ட்டு ஆடு பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே கிடந்துச்சு, என் பிள்ளைவா தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எல்லாம் கீழே விட்டோன்னே கொஞ்சம் நல்லா வரக்களத்தீனி பருத்தி கொட்டை எல்லாமே வச்சோங்க. கொஞ்சம் இன்னும் வந்து வயிற்றில் புண்ணு மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இன்னொரு 10, 20 நாள் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மக்காச்சோளம் வச்சோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்ல பால் வந்து திரும்பிக்கும். பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் போட்டிருக்குது. என்ன குட்டி போட்டிருக்குது அப்படின்னா மூட்டுக்குட்டி தானுங்க போட்டிருக்குது. கருப்பு கலரில் காலில் மட்டும் கீழே லேசாக வெள்ளை. இந்த ஆடு பார்த்திங்கன்னா இது வந்து 2ஆம் ஈத்து ஆடுங்க. ஈத்துக்கு போட்டதும் மூட்டுக்குட்டி தான் போட்டுச்சு. ஆனால் ஈத்துக்கு நல்லா மடி விட்டு நல்லா போட்டுருந்துச்சுங்க. ஆனால் என்னன்னு தெரில பாலே கொடுக்க மாட்டேன்ட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து மீனெல்லாம் நல்லா தொடவி வச்சுட்டு போயிருந்தோம்ங்க. அண்ணன் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி சரி மீனெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மணி நேரமாக ஃபேன் காற்றுலேயே வச்சுட்டு போயிட்டோம் உணர்ந்துக்கிட்டு இருக்குதுன்ட்டு. ஒன்று வந்து கட்லாவும் பாதி வந்து ஜிலேபி கண்டையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரின்னுட்டு நம்ம பொறிச்சு கிழக்கால பால் வாங்க போகிறப்ப இப்போ கறவை மாடு இல்லைங்களா, அங்கே தான் போய் வாங்கிட்டு வரணும். சென மாடு கன்றுக்குட்டி மட்டும்தான் இருக்குது. சரி மீனெல்லாம் போட்டு நம்மளும் பாப்பா அவங்களுக்கு கொடுத்துட்டு கிழக்க அத்தையவங்களுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னுட்டு அங்கே மட்டன் சாப்பிட்டு வந்து இங்கே மீன் செஞ்சோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக வர்றதுக்கு நான் வந்து என்ன மசாலா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி பிராண்டோட வந்து மீன் மசாலா பேக்கெட் கூட வந்து ஒரு பேக்கெட் போட்டேங்க 1 கிலோ மீனுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 4, 5 மணி நேரம் நம்ம வெயிலில் வச்சு பக்கத்தில் உட்காந்துருக்கணும். இல்லைன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும். பக்கத்தில் உட்காந்துட்டோன்னா 1 ஹவரில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிடுங்க. அப்போவே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கலாம். அதாவது கடலோரம் இருக்கிறவங்க அந்த கடற்கரையோடு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃப்ரெஷ் மீன் வந்து ஈஸியாக கிடைக்கும். நம்மலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பழனி ஏரியா சைடுங்க. மீனெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. அந்த மழை காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குளத்துல ஏரிகளில் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். மற்றபடியெல்லாம் ஃப்ரெஷ் மீன் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது சிரமந்தேங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அப்புறம் பாப்பா அவங்களுக்கும் அம்மாவை ஊட்டி விட சொல்லி அவங்களுக்கும் 2, 3 பீஸ் போட்டு கொடுத்துட்டு, இந்த மீன் தான் பெரிய மீனுங்க. அப்படியே தலையோடவே பீஸாக வெட்டி கொண்டு வந்திருந்தாங்க. இது பாப்பா அம்மா இந்த மீன் மேரினேட் பண்ணுறப்பே பாப்பா கேட்டாங்க, அம்மா இந்த மீன் யாருக்கு கொடுப்பீங்க, எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரிடா தாங்க உனக்கே தரேன்ட்டு அப்புறம் அத்தையவங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கலான்ட்டு போனியில் போட்டு சரி பால் வாங்குறப்போ கொண்டு போயிடலான்ட்டு கரெக்டாக அந்த டயத்தில் தான் பொரிச்சனுங்க. அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்குமே எல்லாம் தூப்போனியில் போட்டு வச்சாச்சுங்க. நாங்களும் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டு பால் வாங்குறதுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. மீனெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் கொடுக்கலாங்க. ரொம்ப சத்தானது. நாங்கள் இருக்கிற ஏரியா சைடில் வந்து மட்டன் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு வைங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். தேங்க்யூ.